சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தவிக தலைவர் விஜய் வீட்டில் காவல்துறை பாதுகாப்பு தற்போது அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தவிக தலைவர் விஜயின் வீட்டை சுற்றியிருக்கும் 4 நுழைவு வழிகளிலும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளிநபர்கள் யாருக்கும் தவிக தலைவர் விஜய் இல்லம் இருக்கக்கூடிய சாலை வழியாக செல்ல அனுமதி இல்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, இப்ப தவிக தலைவர் விஜய் வீட்டிற்கு காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய வீட்டை சுற்றி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பாதுகாப்பு பணியானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஏனென்று கேட்டால் சட்டமன்ற தேர்தலில் தவிக பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றியது. இதன் காரணமாக விஜய் முதல்வராக கூடிய அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனை முன்னிட்டு விஜயனுடைய வீட்டை சுற்றிலுமே காவல்துறையினுடைய பாதுகாப்பு அதிகரித்து காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லம் சாலை வழியாக காலையில் நடைபயணத்தை பொதுமக்கள் மேற்கொள்வது வழக்கம். ஆனால் இன்று காவல்துறை பாதுகாப்பு அனைத்து பகுதிகளிலும் போடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த நபர்கள் இன்று நடைபயணத்தை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் வெளிநபர்கள் யாருக்கும் விஜய் இல்லம் இருக்கக்கூடிய சாலை வழியாக செல்ல அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெலிவரி செய்யக்கூடியவர்கள் போன்ற வெளிநபர்கள் இந்த பகுதியில் இருப்பவர்களின் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்தால் அவர்களின் தகவல்கள் பதிவு செய்யப்பட்ட பின்பே உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. மிகவும் பாதுகாப்பு பணியானது மிகவும் துரிதப்படுத்தப்பட்டு போலீசாரினுடைய கண்காணிப்பிலே இந்த நீலாங்கரை பகுதியானது வந்திருக்கிறது. விஜயனுடைய வீட்டை நெருங்கக்கூடிய அந்த நுழைவாயில் முதற்கொண்டு போலீசாரினுடைய பாதுகாப்பு பணியானது தொடர்ந்து இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலுமே 20க்கும் 30க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அவருடைய பாதுகாப்பு பணியை துரிதப்படுத்த வேண்டும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் ஆணைகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் விஜய் தங்கியிருக்கக்கூடிய நீலாங்கரை இல்லத்தை சுற்றிலும் காவல்துறையினரால் மிகுந்த பலத்த பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லாவண்யா. தவிக தலைவர் விஜயின் பனையூர் அலுவலகம் முன் சுமார் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவருடைய இல்லத்தின் முன்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அலுவலகம் முன்பாகவும் காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் காலை முதலே ஏராளமான தவிகவினர் அப்பகுதியில் குவிந்து வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, இப்ப பனையூர் அலுவலகம் முன்பாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வேட்பாளர்களின் வருகையும் அங்கிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்பது கடந்த 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெற்றப்படுகிறது. அதற்கான வாக்கு எண்ணிக்கை என்பது நேற்றைய தினம் 63 மையங்களில் நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களை பிடித்திருக்கிறது. குறிப்பாக தனி பெரும்பான்மையை பிடிக்க முடியவில்லை என்றாலும் கூட தமிழகத்தில் போட்டியிட்ட அந்த கட்சிகளுக்கு இடையில அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை, தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் எதிர்பார்க்காத வெற்றிகளை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் 108 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சென்னையில் திமுகவின் கோட்டை என்று சொல்லப்பட்டு வந்த சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் 14 சட்டமன்ற தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றியிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளாக பார்க்கப்படக்கூடியவர்கள் பலர் சென்னையில் தான் போட்டியிருந்தார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்கள் டிநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். அவரும் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் பொருளாளராக பார்க்கப்படக்கூடியவர் அவரும் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். அவரும் வெற்றி பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட ஆதவ அர்ஜுனா அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போன்று
தமிழக வெற்றி கழகத்தின் மற்றொரு முக்கிய பொறுப்பாளராக பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்மல்குமார், அவரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்படி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று விஜயின் ரசிகர் மன்றத்தில் இருந்து மன்றங்களாகவும் இயக்கங்களாகவும் பணியாற்றி தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களும் இந்த தேர்தலில் அவர்களுக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரையைச் சேர்ந்த கல்லணை, அதே போன்று தங்கப்பாண்டி உள்ளிட்ட நபர்களுக்கும் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டது. சென்னையை பொறுத்தவரை ஆட்டோ ஓட்டுநராக இருக்கக்கூடியவர்களுக்கு என பலருக்கு விஜய் தரப்பில் வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டது. அந்த வாய்ப்புகள் எல்லாம் தற்போது மக்களுடைய ஆதரவு பெற்று தற்போது வெற்றி பெற்று அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆகியிருக்கிறார்கள். தற்போது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அழைத்து தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக பனையூர் அலுவலகத்திற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் முக்கிய நிர்வாகிகளையும் வருகை தர வேண்டும் என்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தரப்பில் இருந்து அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில தற்போது தமிழகம் முழுவதிலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் என பலரும் தற்போது தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் பனையூர் அலுவலகம் முழுவதுமாகவே தற்போது முழுவதுமாக காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. குறிப்பாக பனையூர் அலுவலகம் வரும் வழி முழுவதுமாக கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் அளவிற்காக இருபுறங்களிலும் காவல்துறையினர் பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு முழுவதுமாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று உள்ளே வரக்கூடிய வேட்பாளர்கள் பனையூர் அலுவலகத்தில் இருந்து சுமார் 600 மீட்டர் தொலைவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேரிகேடுக்கு முன்பாக வாகனங்களை நிறுத்திவிட்டு மெட்டல் டிடெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு உபகரணங்களை தாண்டி சோதனைக்கு பின்பாகவே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். நேரடியாக பனையூர் அலுவலகத்திற்குள்ளாக வருகை தருகிறார்கள். பனையூர் அலுவலகம் வந்திருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடன் நடிகர் விஜய் இன்று காலை ஆலோசனை மேற்கொள்வார் என்பதாக கூறப்படுகிறது. இதற்கு பிறகாக இந்த ஆலோசனையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கான போதிய அளவிற்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களிடத்தில் இல்லை. போட்டியிட்ட அனைத்து கட்சிகளிலிருந்து பெரும்பான்மையை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 118க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஆதரவு என்பது வழங்க வேண்டும். இவர்களுக்கு இன்னும் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்பது இருக்கிறது. காரணம் என்னவென்றால் ஒட்டுமொத்தமாக 108 சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட நடிகர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். குறிப்பாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளும் அவர் போட்டியிடுகிறார். எனவே இந்த இரண்டில் ஏதாவது ஒரு தொகுதியை அவர் விட்ரா செய்ய வேண்டும், அங்கு மீண்டும் தேர்தல் நடத்தப்படும். அப்படி என்று பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே தற்போது அவர்கள் கைவசம் இருக்கிறார்கள். எனவே தமிழகத்தில் அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை இருக்கிறது. இதன் காரணமாக கூட்டணி கட்சிகளை அழைப்பதற்கான பணிகளில் தற்போது தமிழக வெற்றி கழகம் தீவிரப்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான ஆலோசனைகளும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் நடத்தப்படும் என்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வேற சென்றுவிடக்கூடாது, அவர்களுக்கான தொடர்ந்து அழுத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அது தொடர்பான ஆலோசனைகள் என்பதும் மேற்கொள்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அது தொடர்பான ஆலோசனை மேற்கொள்வதற்காகவே தற்போது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் தற்போது பனையூர் அலுவலகம் வரவேற்பதற்கான நடவடிக்கைகள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது வரை தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் இன்று வெற்றி பெற்ற வேட்பாளர் விஜய் தாமு அவர் வந்திருக்கிறார். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பொறுப்பிலும் அதே போன்று டி நகர் சட்டமன்ற தொகுதியில் இன்று வெற்றி பெற்ற வேட்பாளராக பார்க்கப்படக்கூடிய புஷி ஆனந்த் வருகை தந்திருக்கிறார். அதே போன்று நிர்மல்குமார் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தருவார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றவர்கள் தற்போது தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் அலுவலகத்திற்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெயலானி.